एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां हृदये सर्वविज्ञानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गचतुष्टुभागं सनोभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 32வது மந்திரம் பார்க்கலாம். அதில் கிட்டத்தட்ட 300 மந்திரங்கள் இருக்குது. நம்ம இந்த சீரியல் படி பார்த்தா இந்த உபநிஷத்தில் சந்நியாசத்தை பற்றி சொன்னாலும் நாம் சந்நியாசம் போகாமல் வனப்பிரஸ்தங்கிற இந்த 3வது ஆசிரமத்தில் சின்சியராக 25 ஆண்டுகள் செலவு செய்தால் நிச்சயமாக முக்தி பெறலாம். ஒரு மனிதன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்னா ஆனந்தத்தை நோக்கி தான் பயணிக்கிறான். ஆனந்தம் எங்கே இருக்குன்னா ஆனந்தம் பரம்பொருளிடத்தில் இருக்கிறது. பரம்பொருள் எங்கு இருக்கிறார்? பரம்பொருள் எங்கும் இருக்கிறார். எங்கே தொடர்பு கொள்வது? ஹிருதயத்தில் தொடர்பு கொள்ளலாம், கோவிலில் தொடர்பு கொள்ளலாம், குரு சன்னதியில் வேத விசாரத்தில் தொடர்பு கொள்ளலாம். 2 புறமாக இருந்தாலும் ஒன்று அகமாக இருக்கிறது. அந்த ஹிருதயத்தில் தொடர்பு கொள்ளலாம். நாம் தேடுவது ஆனந்தம், பரம்பொருள் ஆனந்தம். பரம்பொருள் நமக்குள்ளே இருக்கார், ஆனால் நம்ம அவரை தொடர்பு கொள்ள மாட்டோம். ஏன் அவரை தொடர்பு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால், இடையில இந்த மனம்ங்கிற ஒரு சக்தியானது, அதுவே மாயை, அதுவே மனம், அதுவே சம்சாரம், அதுவே புத்தி, அதுவே அகங்காரம், அதுவே சித்தம். இந்த சித்துங்கிற சைத்தன்யத்தை அகத்தில் போக விடாமல் சதா சர்வகாலமும் புறத்தையே சிந்திக்க வைக்கிற மாதிரி பல வசீகரங்களை ஏற்படுத்தி அது 6000 எண்ணங்கள், 13 தடைகள், 3 முக்கியமான அடிப்படை அறியாமை, அவித்யா, காமகர்மம் சொல்லக்கூடிய 3 இத்தனை தத்துவங்களோடு நாம் இறைவனை சந்திக்க விடாமல் தடுக்கிறது மனம் மனம் மனம். இப்போ என் மனசு சரியில்லை, என் மனசு துக்கமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த மனம். இந்த மனம்தான் இந்த சித்த நீ அல்பம், நீ ரொம்ப குறுகியவன் அப்படின்னு நினைக்க வைக்கிறது அந்த மனம்தான். இந்த சித்து புறத்தை போகாமல் அகத்தில் போனால் நேர் ஆப்போசிட்டாக தன்னுடைய ஸ்வரூபமான நீ அன்பு, நீ அறிவு, நீ ஆனந்தம், நீ பரம்பொருள் அப்படின்னு சொல்லுது. வெளியிலேயே போயிட்டுருக்கிறவனுக்கு எப்படி இது புரியும்? அப்போ அவன் ஸ்டாப் பண்ணணும், நிற்கணும். நின்று புறத்தை போகிற மனசை உள்ள திருப்புனா அது சித்துங்கிற உயிர் சக்தியாக, ஆத்மாவாக அது விளங்க ஆரம்பிச்சிடும்.
இந்த ஆத்மாங்கிற இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மகத்தானது பரமாத்மா என்ற சத்தோடு இணையணும். அந்த சத்தோடு இணையறதுக்கு பல மார்க்கங்கள் இருந்தாலும் ஒன்று ஒரு நிலையில் அதனுடைய பயணத்தை நிறுத்துது. இப்போ பக்தி யோகம்னா அது ஒரு 33% பயணத்தை தொடர்ந்து அங்கே நிற்குது. ஆதாரமாக இருந்தாலும் அங்கே ஸ்டாப் ஆகுது. 3 லோகம்தான் நீ அடைய முடியும். அடுத்தது என்னை விட்டு நீ யோகத்துக்கு போ, ராஜயோகத்துக்கு போ அப்படின்னு தியானத்தோடு கனெக்ட் பண்ணி விடுது. தியானம் ஒரு 33% பயணித்து கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து விடுது. தியானம் ராஜயோகம்னு அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது நம்ம ஆத்மாங்கிறத நன்றாக அறிய வைக்கிறது யோகத்தினுடைய சிறப்பு. அங்கேருந்து யோகம் ஞானத்தோட கனெக்ட் ஆகி பரம்பொருளை பற்றிய அறிவை எப்போ ஆரம்பிக்கிறோம்? 7 வயசில் ஆரம்பிக்க வேண்டிய பரம்பொருள் பற்றிய அறிவு ஏன் அறியணும்? இறைவனை அறிய நம்மளுடைய எத்தனை % இறைவனை அறிகிறோமோ அத்தனை % நம்ம வாழ்க்கை இன்பமயமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, அறிவுபூர்வமாக இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இறைவனை அறிய நம்ம வாழ்க்கை அறிவுபூர்வமாக இருக்கிறது, அன்புபூர்வமாக இருக்கிறது, ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே அழைத்து செல்கிறது. இதை அறிஞ்சால் நீ ஆனந்தமாக இருப்ப. நீ வாழ்நாள் ஃபுல்லாக நீ ஆனந்தத்தை தான் தேடுற, அதை நோக்கி தான் பயணிக்கிற. ஆனால் எங்கே தேடணும்னு தெரியாமல் புறத்தை தேடுற, அதில் நீ மாட்டிக்கிற. சில நேரத்தில் குரு இல்லாத மனம் அசுர வாழ்க்கையும், சாஸ்திர ஞானம் இல்லாத மனம் மிருக வாழ்க்கையும் நடத்திடுது. அந்த நிலையை தாண்டி குருவை பிடிச்சு அறிவை சிரவணம் செய்ய அது ஆழ்ந்து சிந்திக்க மனனம் செய்து ஒரு நிலையில் மெய்ப்பொருளை நாம் அறிகிறோம். அதுதான் ரியலைசேஷன். மெய்ப்பொருள் இதுதான் உண்மை, இது பொய்யுங்கிற ஒரு அறிவு வருதுதான், அதுதான் ரியலைசேஷன். ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் போய் பின்னாடி நம்ம போக மாட்டோம், யாருமே போக மாட்டோம். இந்த பள்ளம் பெரிய பள்ளம், அங்கே நான் போகாதேன்னு சொன்னால் பார்த்துட்டு ஆமாம் பள்ளம்தான் நான் போய் விழுறேன் அப்படின்னு எவனாவது இருப்பானா? எவனும் இருக்க மாட்டான். இருந்தானா அவன் ரியலைசேஷன் ஆகலை, அவனுக்கு உண்மை புரியலை, அது பள்ளம் உயிருக்கு ஆபத்தானது அவனுக்கு தெரியாமல் விழுந்திருப்பான். தெரிஞ்சுமே போய் விழுறான் அப்படின்னு சொன்னால் யார் இருப்பாது? சரியான கூமுட்டை. அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அப்போ இறைவனை அறிய பர்சன்டேஜ் ஏற அறிவு ஏற ஆனந்தம் ஏறுதா இல்லையா? இதுதான் ரியலைசேஷன். வேறு என்ன ரியலைசேஷன்? இப்போ உனக்கு ஆனந்தம் தானே வேணும், அவரை பற்றி அறிஞ்சிக்கோ. அவர் யார், எங்கே இருக்கார், என்ன செய்கிறாரு, ஸ்வரூபம் என்ன, அதுதான் சத்து சித்த ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம்னு ஒரே வார்த்தையில் 1180 உபநிஷத்தினுடைய சாரம் ஒரே வார்த்தை தான், சத்து சித்து ஆனந்தம். எதையாவது மறுக்க முடியுமா இப்போ அடியேன்னு பேசுகிறதில்ல? இப்போ நீ என்ன தேடுற? இன்பத்தை தேடுற. எங்கே இருக்குது? பரம்பொருள் இடத்துல இருக்குது. பரம்பொருள் எங்கே இருக்கார்? உன்னிடத்தில் இருக்கார். அவரை நீ தொடர்பு கொள்கிறதுக்கு மிக முக்கியமான 3 வழிகள் இருக்குது. ஆதாரம் பக்தி, மிடில் யோகம், இறுதியில் ஃபைனல் பண்ணுறது ஞானம். அப்போ ஞானத்தில் நீ இந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நீ அறியறையோ அத்தனை பர்சன்டேஜ் அறிய ஆனந்தம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு காலத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். அந்த கதையே கிடையாது இங்கே. ஞான யோகத்தில் மட்டும், தியானத்தில் கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு தியானம் கைகூடும், பல நாள் கைகூடாமல் போகலாம். பக்தி யோகத்தில் ஒரு நாளைக்கு பரவசமாகலாம், ஒரு நாள் பரவசம் இல்லாமல் போகலாம். பாவம் ஒரு நாளும் வரும், ஒரு நேரம் வராது. ரோபாட்டிக்காக கூட சாமி கும்பிடுவாங்க. ஆனால் ஞானம் அப்படி அல்ல. ஞானம் அறிய அந்த செகண்டே அது வேலையை ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லை, உள்ளே வந்தால் வெளியில் போகிறதில்ல. யார் அது? நீ தான் அது.
நீ வந்து ஆத்மா, நீ பரமாத்மா. நீ ஆத்மாங்கிறதே இப்போ தான் அறியிற. நீ பரமாத்மான்னு எப்போ அறிய போகிற? இப்போ பரமாத்மா தானே, ஆத்மா கிடையாது. பரமாத்மா தரிசனம் ஆச்சுன்னா ஆத்மா இல்லை, ஒன்று தான் எல்லாமா இருக்குங்கிற அறிவு வந்துச்சுன்னா அப்புறம் அமைதியும் ஆனந்தம்தான் நிரந்தரம். இது தெரியாமல், வாழ்க்கை தத்துவம் தெரியாமல், குறிக்கோள் தெரியாமல் வாழ்நாள் ஃபுல்லாக எதுக்கு நாயா போய் அலையணும்? எதை நீ தேடுற அதுவே தெரியாது உனக்கு. எங்கே தேடுற அதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு ஒண்டி தான். காசு சம்பாதிச்சா ட்ரெஸ் வாங்கலாம், சாப்பாடு வாங்கலாம், நல்ல ஹோட்டலில் சாப்பிடலாம், வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம். அதுக்கப்புறம் என்ன வாங்க முடியும்? அதுக்கப்புறம் எதையும் வாங்க முடியாது. ட்ரெஸ் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். அதுக்கு மேலே என்ன வாங்க முடியும்? அதை வச்சு அமைதி வாங்க முடியாது, ஆனந்தத்தை வாங்க முடியாது, அறிவையும் வாங்க முடியாது. உண்மைதானே? அப்போ அறிவில் தான் ஆனந்தம் இருக்குன்னா அதை அறிய வேண்டியதானே. எத்தனையோ கோடி ஜென்மா. அதான் நான் பலமுறை சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி யாரும் சொன்னால் இதெல்லாம் நீ செஞ்சால் இப்படி விளங்குவேன்னு சொன்னால் அதை செய்கிறது தான் முதல் வேலையாக பெரியாரிட்டி. அதுக்கு தான் கொடுக்கணும். இரவு பகல், நைட்டு பகல் பார்க்க மாட்டோம். 1500 ஆடியோ நீ பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா உன் உயிர்கண்ணு திறந்துடும். நெற்றிக்கண்ணை தாண்டி உயிர்கண்ணு திறந்துடும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆச்சார அனுஷ்டானத்தோடு அதை நீ சிரவண பக்தி சிரத்தையோடு நீ கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக நடக்குங்கும்போது ஏன் அதை செய்யக்கூடாது? நான் நேரம் இல்லைங்கிறது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா இருட்டு இருக்குன்னா லைட்டை போடணுங்கிற அறிவு ஏன் வரமாட்டேங்குது? தடவிக்கிட்டே இருக்கேன் விடிகிற விடிய. பொழுது எங்கே இருக்குது, மிக்சி எங்கே இருக்குது, குக்கர் எங்கே இருக்குது, பெட்டு எங்கே இருக்குது, தலைவாணி எங்கே இருக்குன்னு என்ன அறிவீனும்? 60 வயசுக்கு மேலே நான் லைட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன அறிவீனும்? அது எதை முதல்ல செய்யணுமோ அதை கடைசி வரைக்குமே செய்யாமல் நான் இருட்டிலேயே வாழ்க்கை நடத்துகிறேன். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே என்னென்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த வாரம் என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியுமா? அடுத்த 10 ஆண்டுகள் என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது. என்னன்னா பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும், பார்க்குறது எல்லாம் எனக்கு வேணும். எத்தனை பார்க்குறேனோ அத்தனையும் எனக்கு வேணும். போக்தும் இச்சா, அதான் புபுக்ஷுன்னு பேர். இதுலேயே மந்திரம் வருது. நீ நெருப்பில் போடுற ஆகுத்தி அதில் நெருப்பு பூர்த்தி ஆகிடுமா, நிறைவு பெறுமா, சந்தோஷம் அடையுமா? நெருப்பு எவ்வளவு போட்டாலும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். வருஷக்கணக்கில் இப்போ வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு அணையாமல் இன்றைக்கி வரைக்கும் எரியுதுன்னா என்ன காரணம்? தொடர்ந்து அன்னதானத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பசி போக்கக்கூடிய மருந்தாக அந்த காரியம் நடக்குது. ஆனால் அந்த நெருப்பு அணையுமா? நெருப்பு எப்பயுமே அணையும். அது போதும் எனக்கு அப்படி சொல்லுமா நெருப்பு? ஒரு நாளும் சொல்லாது. அதுதான் போக்தும் இச்சா. சரி, எத்தனை போகிக்க போகிறேன்னா இந்த மாயை என்ன பண்ணுது? பல வெரைட்டியில், பல டிசைனில், பல வசீகரணத்தை, பலவிதமான கரணங்களை கையில் எடுக்குது, உபகரணங்களை தனக்கு உதவியாக. இதுவே கரணம்தான். எது? மாயாவே ஒரு கரணம்தான். யாருக்கு? பரம்பொருளுக்கு மாயா ஒரு கரணம். சித்து வந்து சத்துக்கு கரணம். உயிர் வந்து பரம்பொருளுக்கு கரணம். கரணம்னா கருவி. சித்தை வச்சு அது ஆட்சி செய்யுது. சித்து அதை கையில் எடுக்குது, புத்தியை கையில் எடுக்குது. அதுக்கப்புறம் புத்தி மனதை கையில் எடுக்குது, மனம் அகங்காரத்தை எடுக்குது, சித்தத்தை எடுக்குது, புலன்களை எடுக்குது, புலன் பொறியை எடுக்குது, பொறி போகங்களை பொருட்களை எடுக்குது. புரியுதா? எல்லாமே கரணங்கள் தான். ஒன்று தான் ஒரிஜினல், பாக்கி எல்லாம் கரணங்கள் தான், கருவிகள் தான். அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பொய் பின்னாடியே போய் நம்ம ஏமாந்த சோனகிரியாக கடைசியில் எஞ்சி நிற்கிறோம். வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை ஒரு மண்ணாங்கட்டி. நிறைவும் வரல, அமைதியும் வரல. என்ன தேடுறான்? இப்போ கோடீஸ்வரர்லாம் என்ன தேடுறாங்க கேட்டு பாருங்கள். எனக்கு அமைதி வேணும் கேட்பாங்க, திருப்தி வேணும் கேட்பாங்க. அவங்க திருப்தியையும் அமைதியும் எதிராக இவ்வளோ நாளாக தேடினாங்கன்னா பொருளில் தேடினாங்க. பொருளில் திருப்தியும் அமைதியும் இல்லை. அமைதியும் ஆனந்தமும் திருப்தியும் அருளில் இருக்கிறது.
நீ உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போன்னு சொல்லி எதையெல்லாம் நீ பிடிச்சி வச்சுருக்கியோ, எது கூடையெல்லாம் லிங்க் வச்சுருக்கியோ அதெல்லாம் ஒன்று சம்சாரம்னு பேர். அது என்ன பண்ணோம்? புறத்தை அழைச்சிட்டு போகும். இப்போ பராவைராக்கியம் எடுத்துணுமாச்சிங்கன்னா அப்படி இல்லை. இல்லறத்தில் இருக்கும்போது பராவைராக்கியம் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 50 வயசுக்கு மேலே வனப்பிரசம் தான் போக சொல்கிறோம். பராவைராக்கியம்னா எல்லாத்தையும் விடுறது. நான் அந்த மாதிரி விஷயங்கள் தவறு இல்லைம்ப. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பராவைராக்கியத்தில் இருந்து ஒரு காரியத்தை சித்தி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நீ இல்லறத்தில் என்னென்ன விருப்பப்படுறியோ செஞ்சுக்கோ. ஒன்று 50 வருஷம் உனக்கு டைம் கொடுத்துருக்கல, அது இல்லறம் பத்தாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 50 வருஷம் இல்லறத்தில் இருந்திருக்க. சாஸ்திரம் சயின்டிஃபிக்காக ரிஷிகள் சொன்னது 25 வருஷம்தான். 50 வருஷம் இல்லறத்தில் இருந்துட்டு போ. தெரியாது, ஓகே பரவாயில்ல, அது பின்னாடி போனேன் இது பின்னாடி போனேன், ரைட்டு. அடுத்த 12 ஆண்டுகள் 50லேருந்து 62 வரைக்கும் இல்லையா, 50 to 70 தீவிரமாக இரு. அதில் பராவைராக்கியம் எடுக்கிறதுல என்ன தவறு? இது புரியுதா? இதெல்லாம் நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த உபநிஷத்து இந்த முத கேட்குறவங்க, புதுசாக கேட்குறவங்களுக்கு என்னது சந்நியாசம் ஒரே இதுவாக இருக்கே அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு புறம்பாக இருக்கேன். நம்ம தான் புறம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மெய்ப்பொருளை தான் சொல்லுது. அதனால தான் இது மக்களுக்கு பிடிக்காது. அதனால் இதெல்லாம் யாரும் பேசுறதில்லை. அடியன் எப்படின்னா அந்த சீரியல் படி எல்லா உபநிஷத்தையும் அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்ம கேட்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த உட்காந்து எழுதியிருக்காங்கல்ல, வாழ்ந்து முடிவெடுத்து உட்காந்து எழுதியிருக்காங்க. யாருக்காக எழுதினாங்க? எனக்காக எழுதினாங்களா? எல்லாருக்குமா எழுதியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்லிக் கொடுக்கணும். இது ஒன்றும் மசாலா போட்டு டான்ஸு பாட்டு குத்தாட்டம்லாம் போட்டு இது சொல்லித்தர முடியாது. மெய்ப்பொருள் இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லும். அறிவு இருந்தால் கேளு, ஆனந்தத்தை கொடுக்கும். நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சூட்சுமத்தை சொல்லுது. நம்ம சந்நியாசம் நோக்கம் அல்ல அல்ல அல்ல. இல்லறத்தில் வனப்பிரஸ்தம் பட்டும்படாத ஒரு வாழ்க்கை 12 ஆண்டுகள். அங்கே வைராக்கியம் அவசியம். 50 வருஷமாக என்ன பண்ண? கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இதை இனி தேடுறது இன்பம், கொடுக்குது வேதம் விசாரம், அதை செய்து பார்க்க வேண்டியதானே. நேரம் இல்லை, லைட்டு போடுறதுக்கு நேரம் இல்லை, 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், இப்போ என்ன அவசரம்னு வீட்டில் சொன்னாங்க. இன்னும் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் என்ன பேச்சு? அவங்க என்ன ஜெகத்குருவா? அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சொல்கிறவன் அடிமுட்டாளாக இருப்பான். உன்னை கோயிலுக்கு போகாதன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது? அவங்கெல்லாம் என்ன அறிவாளிகளா? அது மாயையினுடைய இன்னொரு சொரூபம். அதான் துஷ்ட சக்திகள்னு தான் சொல்லணும். அதனால் இந்த உபனிஷத்தில் நேற்று வரைக்கும் சரணாகதி கைங்கரியத்தை எடுத்துக்கோ, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத, ஒரு பாட்காஸ்டிங் இருக்கட்டும், ஆனால் அதுவே குறியாக இருக்காத, ப்ரெசண்ட்டை சரியாக பயன்படுத்துன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி பராவைராக்கியத்தில் வனப்பிரசத்தில் எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா, இப்போ டெல்லிக்கு போகிறேன், காசிக்கு போகிறேன்னா ஒரு 50 லட்ச ரூபா கையில் பணம் எடுத்துக்கிட்டு, ஒரு ஃபார்ச்சுனர் காரை வாங்கிக்கிட்டு, ட்ரெஸ்ஸு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு, அப்புறம் இந்த மெட்டீரியல்லாம் ஃபுட்டு மெட்டீரியல்லாம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு போகிறதா? அதுவா? அது அல்ல. வனப்பிரஸ்தம்னு சொன்னால் ஒரே ஒரு ஆடை தான் சொல்லுது. இப்போ சொல்ல போகுது. இப்போது யாரை நம்பி போகிற? இறைவனை தேடி தானே போகிற. இறைவன் இருக்காரா இல்லையான்னு இப்போ செக் பண்ணிடலாம். நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம அறிவு பெரிய ரொம்ப அறிவாளிங்கள்ல, அதனால் என்ன பண்ணுறோம்? எங்கே தங்குறது, எங்கே போகிறது, எங்கே வர்றது, முதல்ல எங்கே சாப்பிட்றது, பக்கத்தில் நியர்பை ஹோட்டல். கூகுள் குரு இருக்கார்ல,
அவர்கிட்ட கேட்டு நியர்பை ஹோட்டல் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலை அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த பார்த்து கோவில் இருக்கட்டும், ஏன் 5 கிலோமீட்டர் இருந்தால் என்ன, சாப்பிட்டுட்டு போவோம் முதல்ல அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படியல்ல, நடக்க ஆரம்பித்த வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா எங்கே எது வேணாலும் நடக்கும். சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காம போகும். தங்குற இடம் கிடைக்கும், கிடைக்காம போகும். குளிக்க முடியும், குளிக்க முடியாமல் போகும். அப்படிலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் முட்டாள் அவங்கெல்லாம். சரி, கௌபீனம் யுகலம் 2 சட்டி டீசெண்டாக சொல்கிறேன். கந்தா பழைய ஆடை, தண்டம் ஏகதண்டம். ஏகதண்டம் என்ன? மனசா வாச்சா கர்மனா ஒன்றில் நிற்கிறேன்னு அர்த்தம். இப்போ உபநயனம் கிடையாது, சிகா கிடையாது. ஏகதண்டம், தண்ட ஏகக பரிகிரக, இதுதான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வச்சுருக்க ஹேண்ட்பேக்கில் உள்ள பொருளை விட அதிகமாக கம்மியாக இருக்கா? பேக் வச்சுருக்கீங்க எல்லோரும். பொதுவாக பெண்கள் பேக் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம போக வேண்டாம், காமெடியாக இருக்கும். அது மாதிரி பேக் இல்லாமல் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாக்கெட் கிடையாதுல்ல, பேக் வச்சுக்கணும். அவங்க சில புத்திசாலிகள் ஷோல்டர் பேக் போடுவாங்க. நான் அப்போ என்ன கொஞ்சம் ஜீனியஸாக இருக்கிறது, நல்லா கழுத்து வரைக்கும் ட்ரெஸ் பண்ணிக்குவோம், கை வரைக்கும் பண்ணிக்குவோம். ஷோல்டர் பேக் போட்டுக்கும் கொஞ்சம் படித்தது மாதிரி இருக்கும். அது மாதிரி கௌபீனம் யுகலம். யுகலம்னா 2. கந்தானா ஆடை 1, தண்டம் 1. இதுதான் பரிகிரகம், நீ வச்சுக்க வேண்டிய விஷயம். யதேஹே, யதேகனா இந்த முமோக்ஷு, இறைவனை தேடுறவன். யதி யதே ப்ளூரல்ல யதே. பரமஹம்சஸ்ய, இவங்க தான் பரமஹம்சர். யார்? நான் முக்தி அடைய போகிறேன், என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்க அப்படியே கேட்குறது. அதெல்லாம் காசை நீங்களே வச்சுங்க, காசாக பண்ணி கொடுங்க, எனக்கு கட்டுக்கட்டாக நான் வச்சுக்கிறேன், போகிற இடத்துல எனக்கு செலவுக்கு தேவைப்படும், டீ சாப்பிட்ணும் அப்படியே கேட்குறது இல்லை. பரமஹம்சஸ்ய, இதான் நீ சேர்த்துக்க வேண்டிய விஷயம். மொத்தம் எத்தனை ஐட்டம் வருது? 2 கௌபீனம், 1 கந்தா, 1 வஸ்திரம், ஏக வஸ்திரம். குளிச்சுட்டு அதே தான் உலர்த்தி அதே தான் போட்டுக்கணும். நதியில் தானே அந்த காலத்தில். இப்போ அவன் போட்டுக்கிட்டு ஈரமாக போயிருந்தால் காஞ்சிடும். அதனால் 3, 1, 4 ஐட்டம் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கு. யதேஹே அவங்க தான் பரமஹம்சர், மேலான முமுக்ஷு. நான் அதிகம் தோ விதியத்தை, அதிகமாக சொல்லப்படவில்லை. எதி வா குருத்தே ராகாதிக்கஷ்ய பரிகிரகம். ஒருவேளை இந்த அதிகமாக ஆசையினால் அதிகமாக சேர்த்து வச்சின்னா ரௌரவ நரக்கம் கத்துவா, நீ ஒரு மோசமான நரகத்தில் போய் விடுவ. அப்புறம் திரியகு யோனிஷு ஜாயத்தே. இதெல்லாம் ஏன் சில பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க? அவ்வளோ பெரிய தவறா? திரியக யோனிஷு, திரியக யோனிஷுன்னா கீழான பிறவி. இப்போ 6 அறிவில் இருக்கோம்ல, 6 அறிவுன்னு சொன்னாங்க. நம்ம 5 அறிவு 4 அறிவு, ஆகாரம் விகாரம் 2ஆச்சா, மைத்தனம் 3 அறிவு, பயம் 4வது அறிவு, மரணம் 5 அறிவு. கரெக்டாக தான் வருது. அதுபடி பார்த்தா திரியக யோனிஷோ கீழான. ஏன்னா அவங்க சந்நியாசம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பவர், நிறைய பேர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இது உண்டு, கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதனால் நீ சேர்க்கக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. திரியக யோனிஷோ ஜாயதே, கீழான பிறவியாக பிறப்பான். விஷீர்ணா அந்நிய மலான் ஏவ சேலானி. விஷீர்ண அந்நிய மலானி ஏவ சேலானி. வஸ்திரம், அதாவது பழைய துணியினால் செய்யப்பட்ட ஒரு பை, அதெல்லாம் மூட்டை முடிச்சு அதெல்லாம் வச்சு கௌபீனம் வஸ்திரம் வச்சுக்கணும்.
கிரதிதானி, ஏதாவது குடிசையில் கூட உக்காரலாம். கிரதிதானி கிருத்வா கந்தாம் பகிர்வாசோ. கந்தாம், இந்த குடிசை எங்கே இருக்கணும்னா இந்த கிராமத்துக்கு புறத்தில் இருக்கணும், ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில் இருக்கணும், புறப்பகுதியில் இருக்கணும். ஏன்னா தனிமையாக இருக்கணும். தெருவில்னா என்னது புழக்கம் இருக்கும், சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓரமாக இருந்தால் தாரையே தாத்து ரஞ்சிதம், காவி காவியாக இருக்கிறது பெட்ரு. தாத்து ரஞ்சிதம் ஏகவாச அவாச வா ஏகதிருஷ்டி அலோலுபக. லோலுப்புனா நிறைய ஆசை, அலோலுப்புனா ஆசை இல்லாமல் ஏகவாசா ஒரு இடத்துல ஒரே விதமான வாழ்க்கை, ஒரே சிந்தனையோடு, ஏக திருஷ்டியோடு, ஒரே பார்வையோடு, ஆசை என்று ஏக்க ஏவ சரே, தனியாக தான் போகணும். செட்டு சேர்த்துக்கிட்டு எல்லோரும் போகலாம், சேர்ந்து போகலாம், 4 பேர் 5 பேர் அப்படிலாம் போகக்கூடாது. ஏக்க ஏவ சரே, தனியாக நடக்கணும். நித்தியம் தினமும். வருஷாஸ்வே ஏக்கத்திர சம்வசே. வருஷா காலத்தில், மழை காலத்தில் சத்துர்மாசம்னு சொல்லுவாங்க. மழை காலத்தில் 4 மாதத்துக்கு கீழே பூச்சிகள்லாம் தரையிலேயே நடமாடும். மழை காலத்தில். வெயில் காலத்தில் அது இருப்பிடத்தில் இருக்கும், எப்போ அது உணவு தேடுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மழை காலத்தில் எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு ரோட்டில் தெருவில் நடக்கும். அதனால் அந்த மிதிச்சிருவாங்க, நடந்து தான் போகிறாங்கங்கிறதுனால அந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரே இடத்துல தங்கு. மழையில் நனைய வேண்டாம், நோய் பரவும், எத்தனையோ நன்மைகள் இருக்குது ஒரே இடத்துல இருக்கிறது. அதனால் அந்த சதுர்மாசத்தில் ஏதாவது ஒரு உபனிஷத்தை விசாரம் பண்ணுவாங்க. ஒரு 1 or 2 பிரம்மசூத்திரம். இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரன்னு ஒருத்தர் கேள்விப்படும். கரூர் பக்கத்தில் நெரூர் அழைச்சிட்டு போனேங்க. அதான் போதேந்திர, சதாசிவ போதேந்திர. அவர் பார்த்திங்கன்னா 23 புத்தகம் எழுதியிருக்காருங்க சான்ஸ்கிரிட்டில். தமிழர் தான், சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காரு. 23 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் யோக விருத்தியை பற்றி சுதாகரம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இந்த பரிகிரகம் கூடாதுங்கிறது எளிமையான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கோமா இல்லையா? டெய்லி சேர்த்துக்கிட்டே இருக்கோம், எதையும் வெளியில் விடுறதே இல்லை. ஒன் வே உள்ளே வருதா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது கிடையாது. பேனா கூட இங்கே தீர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, பால் பாயிண்டாக இருந்தால் கூட நல்லா இந்த சூப்பராக எழுதிச்சிதுனால அதில் பற்று, அதில் பாசம், அதில் நேசம், அதை பாதுகாப்பாக நினைவு சின்னமாக அதை எடுத்து வச்சுக்கிறாங்க, விடுறதே இல்லை. பென்சில் கடைசி அது உயிர் மூச்சு வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் பென்சிலும் ரப்பரும் உழைக்கிது உங்களுக்கு, இருக்கா இல்லையா? அதனால் ஏக ஏவ சரேன் நித்தியம் வருஷா ஏகத்திர சம்பசேத். இந்த விசாரம் பண்ணுவாங்க, ஒரே இடத்துல தங்குவாங்க. அதனால் பரிகிரகம் கூடாதுங்கிறது முக்கியமான பாயிண்ட். குடும்பம், புத்திர, தாரா, தரண மனைவி, வேதம், ஆகாணி, வேதம் சாஸ்திரம், சர்வசக எல்லாத்தையும், யஜ்ஞோபவீத்தம் யாகம் பண்ணுறது, யஜ்ஞோபவீத்தம் உபநயனம், தியக்த்வா எல்லாத்தையும் விட்டு, கூட சரே கதிஹி மறைந்தே வாழ வேண்டும், யார் கண்ணிலையும் படாமல் வாழணும். காமக குரோதஸ் தர்போ லோப மோக ஆதம் வை தாம்ஸ்து தோஷான் பரித்தியஜ்ய பரிவிரான நிர்மம பவேத். காமம், கோபம், ஆணவம், தர்ப்பம், ஆசை, மோகம் இது எல்லாத்தையும் கடந்து இதெல்லாம் விட்டு, தாம்ஸ்து தோஷான் அந்த குறைகளை எல்லாத்தையும் விட்டு, பரித்தியஜ்ய விட்டுட்டு, பரிவிரான
நகர வேண்டும். நிர்மம பவேத், இரக்கமில்லாமல். நிர்மம அதாவது நிர்மமனா பற்று இல்லாமல், எனது என்னுடையது அப்படிங்கிற பற்று இல்லாமல் அவன் வாழ வேண்டும். அப்புறம் ராக துவேஷ வியுக்தாத்மா, ராகமோ துவேஷமோ இல்லாமல் அதுலேருந்து விலகி, வியுக்த விலகி, சமலோஷ்டார் லோஷ்டாஸ்மம் காஞ்சனம், கட்டைக்கும் தங்கத்துக்கும் சமப்பார்வை, மண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எல்லாம் ஈக்குவலாக பார்க்குற அந்த மனநிலையோடு. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. தங்கமாக இருந்தான்னா இதாக இருந்தான்னா, பாத்திரம் தங்க பாத்திரமாக இருந்தான்னா கட்டை பாத்திரமாக இருந்தான். பிராணி ஹிம்சா நிவர்த்தி, எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணாமல் வதம் பண்ணாமல், முனிகி மௌனமாக, ஷாத் சர்வம் நிஷ்பிரகிய, பற்றற்று எல்லாவற்றையும் விட்டு மௌனமாக, முனிகி நிஷ்பிரகிய தொடாமல், எதையும் தொடாமல். தம்பம் அகங்காரம் நிர்முக்தக, தம்பம் அகங்காரம் இதெல்லாத்தையும் விட்டு, ஹிம்சா பைசோனியம் வர்ஜிதக, இந்த மற்றவங்கள வருத்துறது, பைசூன்யம் விமர்சனம் பண்ணுறது இதெல்லாத்தையும் வர்ஜிதக விட்டு, ஆத்மஞானோ குணோபேதோ உபேதோ, ஆத்மஞானம் மட்டுமே குணமாக வைத்து அதை ஏற்று ஆத்மஞானத்தை ஆத்மஞானம் இப்போ எப்படி கிடைக்கும்? ஒரு சிரவணம் பண்ணி ஆகணும். இல்லை சிரவணம் பண்ணியிருப்பார், அதையே தியானத்தில் சிந்திச்சுட்டு இருப்பார், விசாரம் பண்ணிட்டு இருப்பார். அதனால் ஆத்மஞானம் குணோபேத்த, ஆத்மஞானத்தை நிறைத்து, யதி நிறைப்பவன், யதி இந்த யதி முமுக்ஷு யத்தனம் செய்பவன், மோக்ஷம் ஆப்னியாத் கட்டாயம் விடுதலை அடைகிறான், கட்டாயம் விடுதலை அடைகிறான். இந்திரியானாம் பிரசங்கேன, இந்திரியங்கள் பிரசங்கேன அதோட சேராமல், தோஷம் உச்ருத்திய சம்சய சந்தேகம் இல்லாமல் இந்திரியங்களோட தொடர்பு கொள்வது. அதான் அகத்தை பார்க்காம புறத்தை பார்த்தா அவன் எங்கே வாழ்கிறான்? மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் வாழ்கிறான். வாழ்நாள் ஃபுல்லாக மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் வாழ்கிறான். அவன் மனுஷனாக தான் இருக்க முடியும், மேலே ஏற முடியாது. மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை விடுறதுக்கு தான் இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிறது. இது சாக்ரிஃபைஸ் ஆனால் கிடையாது. ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தோம், நம்ம ஆரம்பத்தில் இப்படி தானே இருந்தோம், எந்த வசதிகளும் இல்லாமல் தானே இருந்தோம். இப்போ அப்போ 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ 60 வருஷத்தில் என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக செயல்படுறோமா இல்லையா? ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சான், தூரத்தை இல்லாமல் பண்ணிடுச்சு. சக்கரம் வந்ததுக்கப்புறம் அதை வண்டி பண்ணால், அதை பண்ணால், இதை பண்ணால். லைட்டை கண்டுபிடிச்சான், இரவு பகல் தெரியாமல் போயிடுச்சு, காலம் போச்சு. தூரமும் போச்சு, காலமும் போச்சு. 120 வருஷம் வாழ்ந்தான், இப்போ 60 வருஷத்தில் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதுதானே உத்தமம். அது என்னமோ பிடிக்க மாட்டேது. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்திரியானாம் பிரசங்கேன தோஷமுச்ச சம்சய சம்நியம்ய தூ தானியேவ ததா சித்தி நிகச்சதி. சம்நியம், நல்ல நியமங்களை கரெக்டாக கடைபிடிச்சு அதுபடியே நடந்து சித்தியை அடையலாம். இந்திரியங்களோட தொடர்பை கட் பண்ணா. ந தூ காமக, காமம் இல்லை, காமானாம் உபபோகேன ந சாமியதி, ஆசையை பூர்த்தி செய்வதால், தீர்ப்பதால், போகிப்பதால் அது சாமியம் சாந்தி பெறுமானா சாந்தி பெறாது. இப்போ சொன்னால நெருப்பில் ஆகுத்தி போட்டால் என்ன பண்ணோம்? சாப்பிட்டுட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன போடுவாங்க அப்படின்னு.
ஹவிஷ அதே 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 உதாரணம் தான். ஹவிஷ் ஆகுதி. கிருஷ்ணவத் மேவ தமேவ பூய ஏவாபி வர்த்ததே. எப்படி ஆகத்தி கொடுத்தாலும் தீயானது நெருப்பானது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்குது. இந்த நெருப்பு அகத்தி போட்டால் நெருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எரியும், அப்புறம் கொஞ்சம் அடங்கும், கொஞ்சம் ஆகத்தி போட்டால் மறுபடியும் எரியும். ஆகத்தினா என்னது? நெய், பழங்கள், இந்த கட்டைகள், சமைத்துகள், இதெல்லாம் போடுறதுன்னு ஆகுத்தி. இப்போது அதுபோல தான் இந்த புலனின்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னது? உடம்புல உள்ள உடம்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஆசையை கொடுத்து, எல்லா வீரியத்தையும் வெளியேக்கி உடம்புல சத்து இல்லாமல் உடம்புக்கு நோய்வாய்ப்பட்டு என்ன இது வாழ்க்கை? ஸ்ருத்வா ஸ்பஷ்டுவா புக்துவா திருஷ்டுவா கிராத்துவா, காது, கண், தோல், மூக்கு, காது, இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? ஐம்புலன்களையும் கேட்க, பார்க்க, தொட, அனுபவிக்க, புலனின்பம் நுகர, ந ஹஷ்யதி கிளாயதி வா ச விக்னேய. எந்த மனிதன் இந்த அஞ்சிலிருந்து விலகி நிற்கிறானோ அவனுக்கு சுகமோ துக்கமோ ஏற்படாது. ச விஞ்ஞேயோ, அவன் அறிகிறான். ஜிதேந்திரிய, இந்த இந்திரியங்களை ஒடுக்க அறிகிறான். சரி. ஸோ இந்த ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய யோ நரக, எந்த நரன், எந்த முமுக்ஷு கேட்குறது, தொடுறது, அனுபவிக்கிறது, பார்க்குறது, நுகர்றது, ந அஷ்யதி கிளாயதி. இதனால் ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது சந்தோஷமோ துக்கமோ ஏற்படலையோ ச விஞ்ஞேயோ, அவன் அறிந்தவன். ஜிதேந்திரியக, ஜிதேந்திரியக, அவன் இந்திரியங்களை வென்றவன் ஆகிறான். யஸ்ய வாக் மனசி சுத்தே சம்யக் குப்த ச சர்வதா. யாருக்கு வாக்கு மனசு சுத்தே சம்யக் குப்தே ச சர்வதா. எப்போ ஒருத்தவன் உள்ளே போகிறான், சம்யக்கு நன்றாக உள்ளே போகிறான், அப்போ அவனுக்கு வாக்கு மனசு பொறி புலன்கள் எல்லாம் என்னவாயிடும்? தானாகவே உள்ளே போயிடும். ச வை சர்வம் ஆப்னோதி வேதாந்த உபகதம் பலம். அப்படிப்பட்டவனுக்கு சாஸ்திரம் கூறிய வேதாந்த உபகதம் வேதாந்தம் சொன்ன பலன்கள் அத்தனையும் சர்வம் ஆப்னோதி, அத்தனையும் அவன் அடைகிறான். இதை புலன் ஒடுக்கத்தினால். அப்போ என்ன பண்ணணும்? சம்சிதம், அனவசித்த நிலையிலிருந்து சம்சிதம் போகணும். தியானத்தில் என்ன பண்ணுறோம்? முதல் இடத்துக்கு போகணும், நடுவுக்கு போகணும். தியானத்தில் பக்தி யோகத்தில் 10வது பிரகாரத்துலேருந்து கர்ப்பகிரகத்துக்கு போகணும். ராஜயோகத்தில் சென்டருக்கு போகணும், உள்ளே போகணும், ஹிருதயத்துக்கு போகணும். ஞான விசாரத்தில் அதானே பண்ணுறோம். எல்லாம் ஒரே பாயிண்ட்டு தான், வழி தான் வெவ்வேறு வழி, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த வேதம் சொன்ன பலனை அவன் அடைவான். இப்போ என்ன சொல்லுது? அந்தர்முக்கியாக மாறுங்கன்னு சொல்லுது. இப்போ என்னவா இருக்கும்? பகிர்முக்கியாக இருக்கும். நமக்கு படைத்த புலன்கள் எல்லாம், பொறிகள் எல்லாம் பகிர்முகமாக இருக்குது, மனசு பகிர்முகமாக இருக்குது. நாம் மனசில் வாழ்கிறோம். ஏன்னா நமக்கு அறிவு இல்லை. அறிவு இருந்தால் தான் விழிப்பு நிலை வரும். அறிவு இல்லைன்னா விழிப்பு நிலை வராது. இப்போ மனதில் வாழ்கிறது, மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் வாழ்கிறதுனால நம்ம புறத்தே போகிறோம். ஒரு ட்ராஜடி தானே. இயல்பாகவே கண், வாயு, மூக்கெல்லாம் புறத்தை தான் நோக்கி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ சாமானியனுக்கு எப்படி தெரியும்? அது போகிகளுக்கு எப்படி தெரியும்? முதல்ல போகிறத நிறுத்தணும், அப்புறம் உள்நோக்கி பயணிக்கணும்.
எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள் பயணிக்கணும் சின்சியராக, ஒரே ஏகாகிர சித்தமாக. இது எவ்வளோ பெரிய சூக்ஷ்மம்! இது யார்? இதை போனவங்க எடுத்து சொல்கிறாங்க. உண்மையான உண்மை, சத்தியமான சத்தியம். இப்போ அந்தர்முக்கிங்கிறது ஒரு உயர்வான நிலை. நீங்கள் சாதித்த அத்தனை பேருமே அந்தர்முக்கி தான், பகிர்முக்கியாக இருக்க மாட்டாங்க. பகிர்முக்கி என்றைக்கு தெரியுமா இருப்பாங்க? அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அன்றைக்கி பகிர்முக்கியாக இருப்பாங்க. அவங்க தங்கிட்ட உள்ள அந்த உட்பொருளை, மெய்ப்பொருளை அறிஞ்சவன், அனுபூதி பெற்றவன், அதை வெளிப்படுத்துகிற ஒரு தருணம் வருதில்ல. சாமானியனாக வாழ்ந்து ஒரு ஓரமாக போயிட்டானா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சித்தராகவோ யோகியாகவோ ஞானியாகவோ இருந்தானா பிரச்சனை இல்லை. குருவாக இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், பேசி ஆகணும். தான் பெற்ற அனுபூதியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ நம்ம ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து சொல்கிறதுனால இந்த 2500 பேர் நிச்சயமாக பலன் பெறுவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. முக்தி நிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் விட போகிறதில்ல. அடியனுடைய சங்கல்பம் நிச்சயமாக சித்தியாகும். அந்த நோக்கத்தில் தான் போயின்னு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்தர்முகி உள்முகமாக திரும்பு. முக்கியமான வார்த்தை இது, அந்தர்முகி, இன்ட்ரோவெர்ட். உள்முகமாக திரும்பு. நீ எதை தேடுற? இன்பத்தை தேடுற. அது வெளியில் தேடாத, உள்ளே தேடு. உன் டேலண்ட்டில் நீ நின்னாலே உன்னை தேடி எல்லாம் வந்துடும். ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும், இல்லை பணம் இப்படி தான் இருக்கணும், இல்லை வீடு இப்படி தான் இருக்கணும், இல்லை கார் இப்படி தான் இருக்கணும்னு என்னெல்லாம் நீ லௌகிகமாக விரும்பினா கூட அதுவும் உன் டேலண்ட்டில் நின்னா எல்லாத்தையும் ஒன்றை சாதித்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அந்த ஒன்று தான் உன்னுடைய டேலண்ட்டு. இது லௌகிகத்துக்கு. அதே டேலண்ட்டை வச்சு அந்த காரியத்தை சித்தி பண்ணதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே தானே இது சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்தர்முக்கியாக மாறிடணும். அந்தர்முக்கினா இறைவனை நோக்கி அந்தர்முக்கி. இப்போ லௌகீகத்தில் உன் டேலண்ட்டு நல்லா ஷைன் ஆகிறதுக்கு அந்தர்முக்கி ஆகணும். அதுக்குள்ளே போய் அதில் வென்றெடுத்து நீ ஒரு சித்த புருஷனாக ஆகி அந்த தொழிலில் பிறகு தொழிலோ உத்தியோகமோ பிஸ்னஸோ அதில் நீ வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்தர்முகி டுவார்ட்ஸ் சத்தை நோக்கி பயணிக்கணும். அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சர்வதா மானஸ்ய ஆகாம்ஷா தேவ அமிர்தஸ்யேவ ச. சதா சர்வதா மானச ஆகாம்ஷா, மகத்வாகாம்ஷா, லட்சியத்தை நோக்கி, அமிர்தஸ்ய, அமிர்தத்தை நோக்கி, அமிர்த பிந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமிர்த பிந்தை நோக்கி பயணிக்கணும். போகிற வழியில் சம்மானாத பிராமணோ நித்தியமுத விஜேதக விஷாதிவ. அதுதான் இந்த நேர்வழியில் போகும்போது, சத்தியத்தை நோக்கி போகும்போது இந்த மானம், அவமானம், சூடு சொரணை, வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாம் ஒரு பொய். அது இவன் போட்டுக்கிற சம்சாரி போட்டுக்கிற போர்வை, இது சம்சாரி போட்டுக்கிற சட்டை, இது சம்சாரி போட்டுக்கிற பட்டு துண்டு. அது என்ன நினைக்கிறான்? ப்ரெஸ்டீஜ் 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 சொல்லி சொல்லியே சாவுறான். நான் நினைப்பாங்களா? அவன் என்ன நினைப்பான்? எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆரம்பத்துலேருந்தே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. எவன் என்ன நினச்சி எனக்கு என்ன ஆக போகிறது? நான் படிக்கிறதுக்கு நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறான், படிக்கிறப்ப வேலைக்கு போகிறான்னா என்ன தவறு இருக்குது? இது மாதிரி ப்ரெஸ்டீஜ் 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 ப்ரெஸ்டீஜ்னு என்ன பண்ணுறான்? ப்ரெஸ்டீஜே இல்லாதவன் ப்ரெஸ்டீஜ்லேயே வாழ்கிறான். அதை கட்டியமாக பிடிச்சிக்கிறான். மானம், அபமானம், வெக்கம், சூடு சொரணை. இது ஒரு பெரிய பெரிய அசுரன். அவனை சாகடிக்குது. அது அறிவில்லை. நம்மளை இந்த ப்ரெஸ்டீஜ் சாகடிக்குங்கிற அறிவு அவனுக்கு இல்லை. அதை வச்சு என்னத்தை அவர் சாதித்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை வச்சு என்னத்தை சாதித்தான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன நன்மை அதனால் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அப்படி நடந்து வந்தேன்னா எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன நமஸ்காரம் பண்ணுவாங்களா? ஒன்று என்ன பண்ண போன? அவனையா நீ பார்க்குற? முதல்ல எவ்வளவு கேடுகட்டத்தனம் இது. இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ரெஸ்டீஜ் அவன் கோடியாக வச்சுருக்கானா, அவனுக்கு ப்ரெஸ்டீஜ்னா அவன் சொல்கிறான் ஏதோ பண்ணிட்டு போகிறான். நீ அப்படி இல்லை. நீ சாமானியம் தானே. சாமானியன்தான் ப்ரெஸ்டீஜுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிட்றான்.
நிறைய பணம் வச்சுருக்கிறவன் எந்த பிரச்சனையும் அவன் நின்னாலும் நடந்து போனால் கூட அது பெரிய சிறப்பு தான். என்ன சிறப்பு? யாருக்கு சிறப்பு? சம்சாரிக்கு தான் சிறப்பு. இப்போ என்கிட்ட வந்து யாராவது பேசுனா, என்கிட்ட இந்த ஞானத்தை பற்றி பேசுனா பதில் சொல்லுவேன். முருகனை பற்றி பேசுனா சந்தோஷமாக பதில் சொல்லுவேன். வேறு எதை பற்றி பேசினாலும் ஒரு பைசாவுக்கு எனக்கு மதிக்கவே தோணாது. காது கொடுத்தே கேட்க மாட்டேன். அவன் கதையெல்லாம் சொல்லுவான். இன்றைக்கி ஒருத்தவன் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்குகிறான். அப்பாயின்மெண்ட்டுன்னா ரோட்டில் போகிறப்பே பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணி எங்கள் அக்கா பொண்ணு டான்ஸ் ஆடணும், இது மாதிரி பண்ணணும், நீங்கள் ஒரு இது பண்ணினீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணினீங்கன்னா நடக்கணும், பண்ணுறேன் அப்படின்ட்டேன். இல்லை அவள் போகிறப்ப காலில் கொஞ்சம் அடிபடிச்சு மருந்து போட்டோம். இந்த கதையெல்லாம் சொல்கிறான். எனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்டுனா உனக்கு என்ன வேணும்? ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே என்ன இருக்குது? அவன் கதையெல்லாம் இப்போ 1 வருஷமாக 2 வருஷமாக அவர் ஆளே ரோட்லலாம் போவார் வருவார். நம்ம மேலே பார்வை இருக்குமோ இருக்காதோ கிட்டக்கே வரமாட்டார். புரியுதா விஷயம்? அது மாதிரி அனாவசியமான விஷயங்கள் தான் என்ன பண்ணுறான், ரொம்ப பீரியாரிட்டி கொடுத்து. ஏன்னா லட்சியம் இல்லை, குறிக்கோள் இல்லை. அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான், இவன் நினைப்பான், இவன் நினைப்பான். எவன் என்ன நினச்சி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறான். நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. அதனால் இந்த இந்த போகிற வழியில், இந்த பரம்பொருளை நோக்கி போகிற வழியில் சம்மானாதி மரியாதை பண்ணுறது, துதி பண்ணுறது நம்மளை, அப்புறம் நம்மளுக்கு அதனால் சந்தோஷமோ இல்லை நம்மளை துவேஷம் பண்ணுறாங்கிறதுனால விஷாதி துக்கமோ கூடாது. நீ என்ன தான் நோக்கி போகணும்? அமிர்த சேவை, அந்த அமிர்தத்தை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கணும். சதா சர்வதா குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். சுகம் சுகம் ஹியவமத்தக சேத்தே சுகம் ச பிரதிபுத்தையே சுகம் சரதி லோகே ஆஸ்மின் நவமந்தா வினஷ்யதி சுகம் ஹியமத். நம்மளை அவமானப்படுத்துகிறானா அதையும் சுகமாக எடுத்துக்கோ. அவமத் சுகம். சுகம் ச பிரதிபுத்தையே சுகம் சரதி லோகே. அவன் நம்மளை பாராட்டுறானா அதையும் ஏற்றுக்கோ, அறிந்து ஏற்றுக்கோ. அவன் நம்மளை அவமானப்படுத்துகிறான் அதுக்கும் ஏற்றுக்கோ, பாராட்டுறானா அதுக்கும் ஏற்றுக்கோ. ரெண்டுத்துலேயும் சுகமத்தை சுகம் அவமத்து சேத்தே சுகம் ச பிரதிபுத்தியத்தை நல்லா அறிஞ்சு செயல்படு. விவேகத்தோட இவன் இப்படி தான் நடந்துக்குவான், நம்ம இப்படி தான் வந்துட்டா நடந்துக்கணும், அவன் சுகமோ துக்கமோ நம்மளை பாதிக்கக்கூடாது அப்படின்னு போ. சுகம் சரதி லோகே ஆஸ்மின் நவமந்த். அவமானப்படுத்தும் போதும் அதே நிலை தான். சப்போஸ் ஒருத்தவன் இப்படிப்பட்ட மனிதரை சத்தை நோக்கி போகிறவனை அவமானப்படுத்தினா வினஷ்யதி. அவன் நேற்று சொன்ன யதார்த்தமாக சொன்ன, இன்றைக்கி அந்த மந்திரம் வருது, அவன் அழிகிறான். நீ உன்னுடைய போகிற வழியில் அவமானப்படுத்துகிறவனையும் பாராட்டுறவனையும் சுகதுக்கத்தை பார்க்காம கடந்து போய்கிட்டே இரு. சப்போஸ் எவனாவது ஒன்று அவமானப்படுத்துகிறானா அவன் அழிகிறான். வினஷ்யதி. அதிவாதாம் நிறைய பேசுகிறவன் பாராட்டுறான், முகஸ்துதி பண்ணுறான். அதிவாதாம் ததிக்ஷா அது ரொம்ப சகிப்புத்தன்மையோட. நவமான்யமேத் கஞ்சன அவனுடைய வார்த்தைகளை பொறுத்து கொஞ்சமும் தான் யாரையும் அவமானப்படுத்தாமல், கஞ்சனா அவமன்யேத் யாரையும் அவமானப்படுத்தாமல் கொஞ்சமும் பண்ணாமல், ந சமேம் தேகம் ஆசிரியத்திய வைரம் குர்வீத் கேனச்சித்த கொஞ்சமும் யாரிடமும் தேகம் ஆசிரியத்து இந்த உடலில் தங்கியிருக்கக்கூடிய உயிரை காக்கிறதுக்காக பகையோ வைரம்
பகையோ ந குருவி செய்யாத, பகை செய்யாத. இந்த உயிரை காக்கிறதுக்காக, இந்த உடம்பை காக்கிறதுக்காக யாருக்கிட்டேயும் கொஞ்சம் கூட பகை கொள்ளாத. யாரும் அதிவாதமாக பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. நீ அதை பொருட்படுத்தாத. கிருத்தியந்தம் ந பிரதிகிருத்தம், உங்ககிட்ட கோபப்படுவாங்க. ந பிரதிகிருத்தம், அவன்கிட்ட திரும்பி கோபப்படாத. பிரதிகிருத்தியம் கிருத்தியே. ஆகிருஷ்டம் குஷலவதேத், கோபங்கொள்வதில் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு குஷலவதேத். வாச்ச நிறுத்தாம், பொய் கூறுவதோ, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் கூறுவதோ. சப்த துவாரம் அவைக்கீர்ணாம், 7 துளைகளை மூடி, அதாவது வாய், கண், மூக்கு, காது, இதெல்லாம் 7 துளைகள். வாச்சம் அனுர்த்தாம் வதேத் ந வாச்சம், பொய் பேசாது. நிறுத்தம்னா பொய் பேசாத. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லாத. அதனால தான் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அவமானம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சதா சத்தில் இருக்காங்க. அவங்க சத்தை நோக்கி ஆழ்ந்து சிந்திச்சு 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 சத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளியில் புறத்தில் அவங்க எப்படி தெரிவாங்க? பிச்சைக்காரனாக தெரிவாங்க, பணம் இல்லாதவனாக தெரிவாங்க. சம்சாரி யாரை மதிப்பான்? வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எவ்வளோ நாள் பண்ணுறது? வீடு, காரு, ட்ரெஸ்ஸை தவிர நீ வேறு என்ன வாங்க முடியும்? சாப்பாடு கூட வாங்க முடியாது. ஏன்? டாக்டர் எழுதி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அத்தியாத்மரதி ரசினோ. இப்போ என்னாச்சு? அந்தர்முகி ஆகணுங்கிறது தான் இந்த புயத்தினுடைய சாரம். அடுத்தது அத்தியாத்மரதி ஆசீனோ நிரபேக்ஷோ நிராசிஷக ஆத்மனைவ சகாயேன சுகார்த்தோ விசரேத் இக. அத்தியாத்மரதி, ஆத்மாவல ரதி, தன்னையே சத்தை விரும்பி உள்ளே போகிறது. ஏன்? இன்பத்துக்காக. சத்தா சித்து சத்தானா இன்பஸ்வரூபம். அதனால் அத்தியாத்மரதி, தம்மேல தன்னில் தானாய், அதாவது சத்தில் சித்தாய், ஆசீனா அமர்ந்து, நிரபேக்ஷோ யாரையும் எதையும் எதிர்பார்க்காம, நிராசிஷ எந்த ஆசையோ நம்பிக்கையோ யாருக்கிட்டையும் வைக்காம, ஆத்மனைவ சகாயேன ஆத்மாவே நம்பி, தன்னையே நம்பி, சுகார்த்தோ சுகத்துக்காக சத்தையே தேடி, விச்சரேத் இக அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் யார்? உச்சத்துக்கு போயிட்டான், நெருங்கிட்டான், சத்தை நெருங்கிட்டான். இன்றைக்கி நாளைக்குன்னு அவனுக்கு முக்தி கிடைக்க போகுது. இந்திரியானாம் நிரோதேன புலனடக்கம், ராகதேச துவேஷ சயேனா, ராகத்வேஷம் அதாவது விருப்பு வெறுப்பு, மனோநாசம்னு சொல்லுவோம் இல்லையா? மனம் இருக்கிற மனம்னாலே ஆபத்து. மனம்தான் மாயை, மனம்தான் நம்மளை இறைவனோடு சேர விடாமல் டைவர்ட் பண்ணக்கூடிய சக்தி. அதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு தெரியலை. விழிப்பு நிலை கொடுக்கறது புத்தி. புத்திக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும், அதுக்கு டேட்டாஸ் வேணும். அந்த டேட்டாஸை தான் வேதம் கொடுக்குது. அதை எடுத்து கொடுக்குறவங்க தான் குரு. அதுதான் சாஸ்திரம் அவசியங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் சாஸ்திரம் அவசியம், இது வேதம் முக்கியம்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்? வேதம் தெரிய ஆரம்பித்த பிறகு தான் வாழ்க்கையே புரியுது. நம்மளை புரியுது, இறைவனை புரியுது, சமுதாயத்தை புரியுது, நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய கடமை தெரியுது, சுற்றி இருக்கவங்களுடைய உறவு புரியுது, எல்லாம் புரியுறது. அப்போ இத்தனை நாள் கண் இல்லாமல் தானே வாழ்ந்திருக்கோம், கண்மூடித்தனமான தானே வாழ்ந்திருக்கோம்.
பணம் சம்பாதின்னு சொல்லி கொடுத்த அறிவுகட்ட பேரண்ட்டு இறைவனை சீக்கிரம் தேடுப்பா, இறைவன்கிட்ட இன்பம் இருக்கு. ஏன் அந்த 50-70 வருஷத்தில் அதை கண்டுபிடிக்கலையா அவங்க? 50-70 வருஷம் வாழ்கிறான். போகிறப்ப என்ன, சாவியை பத்திரமா வச்சுக்க, பத்திரத்தை எல்லாம் பத்திரமா வச்சுக்க, அங்கே இடம் வாங்கியிருக்கேன், இங்கே இடம் வாங்கியிருக்கேன், இங்கே இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இதை தானே சொல்கிறானே தவிர எவனாவது ஒருத்தவனாவது இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க, அதுதான் நிரந்தர இன்பம், நாங்கள் தப்பான மார்க்கத்தில் போயிட்டோம், வாழ்க்கையை விட்டுட்டோம், எத்தனையோ கோடி ஜென்மா போச்சு, இந்த ஜென்மாவையும் விட்டுட்டோம், நீ கொஞ்சம் உஷாராக தான தர்மம்லாம் பண்ணி குருவை பிடிச்சி பிரம்மஸ்வரூபத்துக்கு உள்ளே போகணும் எந்த பேரண்ட்டு சொல்கிறான்? எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எய்த்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், சொந்தக்காரன் என்ன பண்ணுறான், இது தெருவிலேயே நான் பெரிய ஆளாக இருக்கணும், இங்கே ஃப்ளாட்ஸ்லேயே நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் சாகும்போது எனக்கு 25 அடியில் பள்ளம் தோண்டணும், இப்படி தானே அவனுக்கு அறிவு இருக்கே. அதனால் ராகத்வேஷ சயன், இந்த விருப்பு வெறுப்பு, இந்த மனோநாசத்தை செய்து இந்திரியானா நிரோதேன புலநடக்கம் செய்து அஹிம்சையா பூதானாம் அஹிம்சையா பூதானாம் எல்லா ஜீவராசிகளிடையும் அஹிம்சையில் வாழ்ந்து அமிர்த தத்துவம் ஆய கல்பதே, அவன்தான் அமிர்த தத்துவாய, அமிர்தத்தை அதாவது பிரம்மத்தை சத்தை சதா சிந்திக்கிறது, கற்பிக்கிறது, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், அப்படி வாழ்கிறான், கற்பனையில் வாழ்கிறான். வாழ்க்கையில் கற்பனைன்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே கற்பனை தான், கனவும் கற்பனை தான், நனவும் கற்பனை தான். அதனால் அமிர்த தத்துவத்தை அடைகிறது தான் மிக முக்கியமான நோக்கமாக பயணிக்கணும். அஸ்தி தூணம், தூண் நம்ம சொல்கிறோம்ல, தூண் அது சம்ஸ்கிருத வார்த்தை, தூண்னு சொல்கிறோம்ல அது சம்ஸ்கிருத வார்த்தை. அஸ்தி தூணம் ஸ்நாயு பத்தம் மாம்ச சோனித லேபிதம் சர்ம ஆபபத்தம் துர்கந்தி பூர்ணம் மூத்திர புரீஷயோகோ. இந்த உடம்பை பற்றி சொல்லுது. உடம்பு நிலையற்றதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அது எப்படி ஆகிருக்குன்னா, அஸ்தி தூணம், அஸ்தி தான் தூணாக இருக்குது. அதாவது அஸ்தினா என்னது, எலும்பு தான் தூண், அதாவது பேஸ் பில்லர். அதில் ஸ்நாயு பத்தம் நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கு. என்ன கட்டப்பட்டிருக்கு? மாம்ச சோனித லேபிதம், மாமிசம் சோனித்தம் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. சர்ம ஆபத்தம், தோல் மூடப்பட்டிருக்கு, தோலால் மூடப்பட்டிருக்கு. துர்கந்தி பூர்ணம், 2 ஹவர் ஆச்சுன்னா நாத்தம் அடிக்கும். துர்கந்தி பூர்ணம் மூத்திர புரீஷயோ, ஜலம் மல ஜலம் நிறைந்தது. ஜரா, அப்புறம் ஜரா முதுமை, சோகம், சமவிஷ்டம், ரோகாயத்தனம், ஆத்துரம். இந்த முதுமையும் கவலையும் நோயினுடைய இருப்பிடமாக இந்த உடல் இருக்கிறது. ரஜஸ்வலம், ரஜோகுணத்துடன் நித்தியம் தினமும் வாழ்க்கை நடத்துகிறது. பூதாவாசம் மிமம் தெஜேத், அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை மேன்மைப்படுத்தி சத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு 32லேருந்து 51 வரைக்கும் இதெல்லாம் ஏற்கனவே பேசினது. நிறைய பேசலை. அதே நேரத்தில் இந்த சாப்டரையும் விட போகிறதில்ல, மந்திரத்தையும் விடக்கூடாதுங்கிறதுனால இருக்கிறத கொஞ்சம் சுருக்கமாக, விசாரம் இல்லை, இதில் எல்லாம் விசாரம் இல்லை, இருக்கிறபடி சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாமே விதிமுறைகள். அதனால் நம்ம உடம்பு இப்படி, நம்ம வாழ்க்கை இப்படி, நம்ம உற்றார் உறவினர் இப்படி, இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையை நடத்துவோமாக.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு பிரத்தமையில் பாடமே நடத்த